நல்ல வேலைப்பா நீ எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது இப்போ ரீசெண்டா நம்ம ஏஆர் முகதாஸ் ஒரு ஈவெண்ட்ல ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. அதாவது நம்ம கத்தி படத்துல இருந்து அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் பத்தி சொல்லியிருப்பாரு. அதாவது கத்தி படத்தோட இந்த ஒரு கிளைமேக்ஸ் இருக்குல்ல, முறைதான் ஒரு முறைதான் உன்னை பார்த்தால் அது வரமே. ஸோ இந்த சீன் நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு சீனா இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த சீனை பார்த்து நம்ம எல்லாருக்கும் தாறுமாறா கல்லையும் தண்ணி ஊற்றிருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு தரமான எமோஷனான ஒரு கிளைமேக்ஸ் தான் இந்த படத்துல. ஸோ இந்த கிளைமேக்ஸ் பதிலா நம்ம ஏஆர் முருகதாஸ் வேற ஒன்று வைக்கலான்னு இருந்தாரா, நல்ல வேலையா அது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு இதே வச்சுட்டாரு. அவர் சொல்றத நீங்களே கேளுங்க. கத்தில இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் கிளைமேக்ஸ் ஒன்று வச்சிருந்தேன். டைட்டில் போயிட்டு இருக்கும்போது சமந்தா வந்து டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ சமந்தாவுக்கு வந்து ராசி பலன்ல சொல்லணும், ரிஷபராசி நேயர்களே இன்று உங்களுக்கு வம்பு வேடிக்கை வரும், நீண்ட நாள் விட்டு போன பகை தொடர்பு வரும் அப்படின்னு வரும்போது அப்படி பார்ப்பாங்க, பார்த்து ஷாக் ஆவாங்க, ரோலிங் டைட்டில் கண்டினியூ ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று வச்சிருந்தோம். பட் அந்த சாங் வந்து இந்த யார் பெற்ற மகனின்றது வந்து பயங்கரமா ஹிட் ஆயிடுச்சு. அந்த சாங் அந்த மூடை திருப்பி ஸ்பாயில் பண்ண வேண்டாம்ட்டு அந்த ஆல்டர்னேட்டிவ் ஐடியாவும் எடுக்காம விட்டுட்டு வந்தோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குற உங்களே எத்தனை பேருக்கு எந்த கிளைமேக்ஸ் பெஸ்ட்னு சொல்லி மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணிட்டு அது கூட நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.